பாமுகம் ஃபாட்டிவியிலான தமிழ் வானில் ஊடாகுறவுகளின் இணைய வருவது கேள்வி கணைகள் தோப்பட செல்வி நித்யானந்தன் அவர்கள் வணக்கம் வாருங்கள். வணக்கம் வாணி. வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் இனிய காலை உற்சாகமான வணக்கம். இன்று கேள்விக்கணை வாரம் 669ஓடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு பதிந்து இருக்கிறேன். அதில் 1ஆம் தேதி 5ஆம் மாசம் என்று போட்டு இருக்கிற அதில் நீங்கள் உங்களது பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். சரி, எனக்கு கொடுங்க, நான் வருகின்றேன். சரோஜினி அக்கா பத்மினி பதிஞ்சு இருக்கிறீர்கள். மற்றவர்களும் உங்களது பெயர்களை போடுங்க. ஒரு நிமிஷமா வார கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள், கேள்விக்கணை இன்று இடம்பெறுகிறது. அதனால் நீங்கள் 669 இலக்கம் 1ஆம் தேதி 5ஆம் மாசம் அன்று பதிவில் இருக்கிறது. அதில் நீங்கள் உங்களது பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். வஜிதா மோமட்டவர்களும் நீங்களும் உங்களது பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். இன்று விசேடமாக வஜிதா மோமட்டும் இணைந்து விளையாட இருக்கிறார். வஜிதா சத்தத்தை காணவில்லை. வணக்கம் அக்கா, கொண்டிருக்கிறேன். கண்ணீரங்குடி இப்படி கையை நாட்டுக்குள்ள நோவு ஏற்படுகிறது. பரவாயில்ல நீங்கள் புல்லுடா விடாமல் பெயரை பதியுங்கோ. பரவாயில்ல, மன்னிப்போடு கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். நான் செய்ய முடியலாம். போய் நான் உடற்பயிற்சியும் செய்தேன். நான் அதுவும் கொஞ்சம் அது பரவாயில்ல. நீங்கள் பயிற்சிதான் முயற்சி வரும். நீங்கள் பெயரை கொடுங்க பாப்பா. முதல் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உடல்நிலை நல்லா வந்த உறவு நான் கலந்து கொள்வேன். உங்களுக்கு தெரியும் தானே, நான் உங்களோட வீட்டுல இருந்து கூட அந்த நிகழ்ச்சியில இருக்க முடியாம கணக்கா கதைக்காம முதல் பெயரை கொடுங்க. நன்றி அக்கா, நன்றி. மன்னிப்பீர்கள் என்ற நன்றியோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் பெயரை கொடுத்து போட்டு கேட்டுக்கொண்டிருங்க. அது பாவம் இல்ல, அந்த வேலை அது பாவம் இல்ல வஜிதா. எத்தனை பேர் இணையதான் முக்கியம். பதில் தெரியுது தெரியாது வேற விஷயம், ரெண்டாவது பட்சம். இதுல கலந்து கொண்டு மற்ற நிகழ்ச்சி இருந்து செய்ய முடியாமல் போய்விடும். அதுக்காகத்தான் பயமாக இருக்கிறது. போன வாரமும் செய்யவில்லை. இப்ப இருந்து கண்ணீரம் கூடி முதுகோடு இருக்க முடியாமல் இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. அடுத்த நிகழ்ச்சிக்கும் அக்காவுக்கும் முதுகு இயலாத படுத்துடுவேனா, முதலே சொல்றேன். இத்தனை பேரை பார்த்துட்டேன். பத்மினி, சரோஜினி அக்கா, ஜியா அக்கா, தர்ஜினி இணைஞ்சு இருக்கிறீங்க. ஆமுகம் ஸ்டூடியோவுக்கு சென்று வெல்வதியார் பகுதிக்கு நீங்கள் சென்று அதில் கேள்விக்கணை 1ஆம் தேதி 5ஆம் மாதம் என்று பதிந்திருக்கிறது. அதில் உங்களது பெயர்களை அமர்த்தி பெயர்களை மட்டும் கொடுத்துக் கொள்ளுங்கள். வழமையாக செவ்வாய்க்கிழமைகளில் வேறு நிகழ்வு இடம்பெறும். இன்று இதன் பின்னர் வஜிதா முகமட் அவர்களது நிகழ்வு இடம்பெறும். அதன் பின்னர் சிவதர்ஷினி ராகவன் அவர்களின் கேள்விச்சரம் இடம்பெறும். அதனால் முதலாவதாக இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. தயவு செய்து உங்களது பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். விளங்கல, அடுத்தடுத்து பரீட்சைதான். ஆமாம், நான் 24ஆம் தேதிக்கு பதிந்த கேள்விகள் சிலது. ஆனால் இறுதியாக வரும் கேள்விகள் வரலாற்றில் இன்றில் 24ஆம் தேதியும் வரும். 28ஆம் தேதி கேள்விகளும் 1-2 கேள்விகள் மாற்றி அமைத்திருக்கிறேன். இது
கடந்த வார வெள்ளிக்கிழமைக்கான பதிவுதான். பிறகு நான் வாயால கேட்டபடியால் இந்த கேள்வி உங்களுடன் இணைந்து கொள்ளும். இப்பொழுது 200 புள்ளிகளை தாண்டியவர்கள் இருக்கிறீர்கள் ஒருவராக்கும். ஜெயமலர் ஜெயம் அவர்கள் இணைந்திருந்தால் பார்க்க வேண்டும். நீங்கள் பெயர் கொடுக்கும் வரையும் நான் பார்க்கிறேன். உங்களது தயவு செய்து உங்களது புள்ளிகளை நான் வாசிக்கின்றேன், ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை 678வது கேள்விக்கணை நிகழ்வுடன் உங்களது புள்ளிகள் ஜெயமலர் ஜெயம் அவர்கள் 209 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள் 167 புள்ளிகளையும், வாணிமோகன் 155 புள்ளிகள், சிவமணி புவனேஸ்வரன் 130 புள்ளிகள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 120 புள்ளிகள், சரோஜினி சோதிராஜா அவர்கள் 170 புள்ளிகள், பத்மினி கமலகாந்தன் 148 புள்ளிகள், ஜெசி மணிவண்ணன் அவர்கள் 113 புள்ளிகள். ஆனால் ஜெசி மணிவண்ணன் அவர்களுக்கு கடந்த வாரத்து கேள்வியில் 2 புள்ளி நான் மீண்டும் ஒரு தடவை சரிபார்த்து அந்த புள்ளியை பார்க்கின்றேன். என்ற அவர் ஒருவர் 2க்கும் சொல்லி புவனேஸ்வரன் அவர்கள் வீடியோ போட்டிருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியல, அது போட்டிருக்கிறது, கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி. விளங்கல சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் வீடியோ போட்டிருக்கிறார், கவனத்தில் எடுத்துக்கொள்ள. நன்றி. ஓகே. ஜெசி மணிவண்ணன் 113 புள்ளிகள், லோஜினி முகுந்தன் 65 புள்ளிகள், ஜெயாநடேசன் 106 புள்ளிகள், நகுலா சிவநாதன் 11 புள்ளிகள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் 19 புள்ளிகள், தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் 11 புள்ளிகள், அனாநிதி அவர்கள் 33 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். எங்க இப்ப என்ன இது தர்ஜினி சொன்னீங்க? சோமனி அக்கா வீடியோ போட்டுட்டேன். நன்றி நன்றி. வீடியோ போடுறது தவறு இல்லை, ஆனா அது பிள்ளையான. நான் என்ன ஷேர் பண்ணல. ஓகே, நான் நினைச்சான் ஷேர் பண்ண போறேன். நீங்கள் வீடியோ போட்டா பரவாயில்ல, இந்த கேள்விக்குள்ள போவாம விட்டாச்சு. சரி, நீங்கள் தொடங்கலாம், நான் போடுகின்றேன். வாணிமோகன், உங்களது பெயர் வந்து விட்டதா? இல்ல நான் இப்பதான் போட போறேன். போடுங்க. சிவமணி அவர்களும் இணைந்திருக்கிறீர்கள். வாணி, ஓம் மன்னிப்போட வாணி, எங்கட இன்டர்நெட் வீட்டுல நின்றுட்டு போல இருக்குது. ஓகே, நான் நினைச்சேன் உங்களுக்கு தான் இன்னும் நின்றுட்டு, நான் எல்லாரும் கடிச்சு பாக்குறேன், எங்களுக்கு தான் நின்று இருக்குது. இப்பதான் வந்திருக்குது வாணி. நான் தினக்கவி போயிட்டுதா நிகழ்ச்சியும் ஆரம்பிச்சாச்சு. கேள்விக்கணையா ஆரம்பிச்சுட்டுதா? இல்ல, நீங்கள் பேரை கொடுங்கக்கா. பேரை போடுங்க. போயிட்டு போறேன். நான் இப்பதான் நான் எல்லாரும் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்கட இன்டர்நெட் தான் பிள்ளையா போயிட்டு சொல்லி எங்கூடதான் நின்றுட்டு தாக்கு வேண்டு. இப்பொழுது 10:55. வேகமாக நீங்கள் பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். எந்த இதுக்குள்ள ஓபன் பண்றது கேள்வி கணையலுக்கா? இவ்வளவு நாளும் கேள்வி கணையலுக்கு தானே போனீங்க. 1-5 போட்டு கிடக்காதால அதுதான் 1ஆம் தேதி 5ஆம் மாசம் என்று போட்டு இருக்கிறதுக்கு தான். நன்றி. 669 என்று போட்டு இருக்கிறேன் 1ஆம் தேதியான். அதுக்கு மட்டும் 1ஆம் தேதி 5ஆம் மாசம் என்று வெள்ளிக்கிழமைக்கான பதிவுதான் இன்று உங்களுக்கு இடம்பெறுகிறது.
நேவிசக்கா பெயர் கொடுத்தீங்களா ஆரம்பிச்சு கொள்ளலாம். பாணி இணைஞ்சிட்டீங்க. நகுலவதி நீங்களும் இணைஞ்சிட்டீங்க. ஓகே, நான் இணைஞ்சிட்டேன். ஓகே, என்னண்டு இருக்கிற. ஓகே, இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது உங்களுக்கான அதான் வஜ்ஜிதா அணைஞ்சிருக்கிறார். விளங்கல. வஜ்ஜிதா அணைஞ்சிருக்கிறார். அதான் மழை எங்கட பக்கம். அதான் சொன்னேன் நான். அப்புறங்கோ பெயரை கொடுத்து வர சொல்லி அவருக்கு சொல்லப்படுது. இவ்வளவு நேரம் இருந்ததான் புள்ளோட அவர் எனக்கு அக்கா ஏலாதான். எல்லாருக்கும் தான் இயலாது. நானே இயலாதோடதான் நானே செய்யறேன் ஒளிம்பி இருந்து. ஓகே, மீண்டும் கேள்விக்கணை வாரம் 669 நீங்கள் இணைந்து இருக்கிறீர்கள். சமூக ஒருங்கி சபை ஒன்றிணைக்கும் ஆண்டு 2026 ஆண்டு சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதம், சித்திரை மாதம். ஆமுகம் லண்டன் தமிழ் வானொலி westaudio.net எனத்திலும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் பகிர்ந்து கொள்வது கேள்விக்கணை வாரம் 669 கேள்விக்கணையுடன் செல்வி நித்யானந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறேன். இணைந்திருக்கும் அன்புறவுகள் வளமை போல உங்களுக்கான கேள்விகள் இருக்கின்றது. 10 செகண்டுகள். இறுதியான கேள்விகளுக்கு 200 வர இல்லையே. ஆகாஷ்ல வர இல்ல. ஏன் வர இல்ல என்ன தெரியாது ஏன் வர இல்லையாண்டு. தயவு செய்து அமைதியாக இருங்க. கேள்வி ஓபன் பண்ணையில ஐயோ கடவுளே கடவுளே, உங்களுக்கு திருத்த முடியாது. சரி, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி நான் ஆரம்பிக்க இருக்கின்றேன். அமைதி என்பது எள்ளளவும் புரிதாக இருக்கிறது. ஓகே, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருகிறது. ஓங்கின கை உடம்புக்கு நல்லது, 2 நிற்காது. ஓங்கின கை நிற்காது. ஒன்றை பெற்றாலும் பெற வேண்டும், கன்றை பெறு, சாதிக்க வேண்டும். ஒன்றை பெற்றாலும் கன்றை பெறு. இடியேறு கேட்ட இதுதான் பொருந்தது பாருங்க. இடியேறு கேட்ட நாகம் போல மரம் போல ஏங்குதல் எங்கும் இடும். நாகம் போல சுய புத்தி போனாலும் சொற்புத்தி வேண்டாமா, அகப்பயிர் வரும் நமனும் அங்கில்லை. சொற்புத்தி வேண்டாமா. பூமி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? பூமி தினம் 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 21ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. 22ஆம் தேதி. இதுக்கு அன்றைக்கும் கேட்டிருந்தேன், ஞாபகம். சர்வதேச பிரதிநிதிகள் தினம். சர்வதேச பிரதிநிதிகள் தினம் 24, 25, 23ஆம் தேதி. 25ஆம் தேதி.
உலக மலேரியா தினம் 24, 25, 23ஆம் தேதி. 25ஆம் தேதி. சன் மரீனோ பற்றியது உங்களுக்கான இம்பார தலைப்புக்கு தருகிற கேள்விகள். அதனுடைய தலைநகரம் சமரினியா, செரவால், சன் மரீனோ. சன் மரீனோ என்பது எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சன் மரீனோ நாட்டினுடைய நாணயம் yen, யூரோ, குவாச்சா. யூரோ என்பது சரியான பதில். yen போட்டு இருக்கிறீர்கள். ஜப்பான். அழைப்புக்குறி சன் மரீனோ 375 378 379 378. நகுலவதி, சிவமணி, ஏக்கா, வஜிதா, நேவிசக்கா, தர்ஜினி, சரோஜினி அக்கா, வாணி, பத்மினி, லோஜினி. 10 அன்புறவுகள் இணைந்திருக்கிறீர்கள். மிக சிறப்பு. அடுத்து சன் மரீனோ நாட்டினுடைய இணையத்தினுடைய இலக்கம் குறி SASMSO சன் மரீனோ. SM என்பது சரியானது. எகிப்து இதில் உள்ள ஒரு குடியரசு நாடு. எகிப்து இது வடக்கு ஆப்பிரிக்கா, தெற்கு ஆப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு குடியரசு நாடு. எகிப்து வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு குடியரசு நாடு. உலகின் எத்தனையாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கின்றது எகிப்து? 13, 15, 10. உலகில 15வது நாடு. அடுத்து எகிப்தின் ஜீவ நதி என்று அழைக்கப்படுவது. எகிப்தின் ஜீவ நதி நைல், அமேசன், நைகர். நைல் என்பது சரியானது. அமேசனுக்கு நைகருக்கும் போயிருக்கிறீங்களே ஆப்பிரிக்காவுக்கு. அந்த நைல் நதியின் கொடை என்றுதானே எகிப்தை சொல்வார்கள். வத்திகான் என்ற பெயர், வத்திகான் என்ற பெயர் லத்தீன் மொழி, பிரெஞ்சு மொழி, உருது மொழி. வத்திகான் இது லத்தீன் மொழியிலிருந்து வந்த பெயர். இப்பொழுது இரட்டை கிளவிகள். என்ன மரம் முறிந்தது? டபடப, டமடம, மட மட. மட மட என முறிந்தது. வேட்டை விட்டு டமடமாண்டு முறிஞ்சிருக்குது. 17வது என எரிந்து விழுந்தான். குடுகுடு, சிடு சிடு, கிடுகிடு. சிடு சிடு என எரிந்து விழுந்தான். கிடுகிடு என்று நடக்கிறத தான் சொல்வார்கள். என இருந்தது தரை. முழு முழு, சொர சொர, சிலு சிலு.
சொர சொர முழு முழுண்டு ஆக்கள் தான் இருக்கிற சின்ன பிள்ளையில சொல்லுவேன் முழு முழுண்டு இருக்கிறது. எதிரா இணக்கம் பிணக்கம் எதிர். சரி தவறு. சரியானது ஒழுக்கம் இழுக்கம். சரி தவறு. சரி சிவமணி. வேற்றுமொழி சீயக்காய் சிகைக்காய். இது பாருங்கள், பிரேக்கெட் ரெண்டையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சரி பிழை, அதுக்காகத்தான் பிரேக்கெட் பண்ணி இருக்கிறது. சீயக்காய் சிகைக்காய். சரியானது அலமாரி நெடும்பேழை. அலமாரி நெடும்பேழை வேற்றுமொழி. இது சரியா தவறா? அலமாரி நெடும்பேழை தமிழ். அதுவும் சரியானது. நெடும்பேழை என்றுதான் அலமாரியை சொல்வார். அடுத்து சிம்மாசனம் அரியணை பிரக்கெட். சரி பிழை. பிழை. 9 பேர் சரி போட்டு இருக்கிறீர்கள். இல்ல நான் இங்க அரியணை என்றால் எத்தனை சொல்லி நையன்னா? இல்ல நான் பிழைதான் போட்டது. ஆனால் இங்க பார்த்துதான் பிழை சரியாண்டு வந்து போட்டால் ஆனால் இங்க ஐயோ. சரியாண்டு போட்டிருக்கணும் 9 பேர். ஓம் ஓம் ஓம். ஒரு அப்ப ஒரு நிமிஷம். அப்ப அது அது பிழை 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 என்று வரணும். பிழை அது. நான் அரியணை ஓகே. ஒரு நான் அப்படி மாத்தி விடுவேன். பொறுங்குவா. நான் பிள்ளைதான் போட்டேன். ஓகே. பொறுங்குவா. வாணியும் நேவிசக்காவும் என்ன? ஓகே வாரு. நை இல்லாதபடி நான் 3 ஓ சொல்லிடுறேன். நை. அது என் பக்கம் பார்த்தேன், அதை கவனிக்கவில்லை. ஓகே பொறுங்கோ. அந்த 2 தான் இங்க பிழையாண்டு இருக்கிறது, அங்க சரியாண்டு போட்டிருக்கு. அப்ப நாங்க 2 பேரும் தான். பொறுங்கோ. எனக்கு தெரியும். நான் நிஜம் செல்வியக்கா எழுத்து பிள்ளை விட்டுட்டா. இல்ல இல்ல செல்வி அக்காவை கொக்கா செல்வியக்காவா குக்கா? எல்லாம் ஒரு போட்டான். நிமிஷம் மற்றது அவ பொறுங்கோ. வாசிக்கலையே அந்த இது எச்சரிச்சதும் அவ அப்படித்தானே அரியணை பொறுங்கோ. 22 22 எல்லாம் அந்த 23. ஓகே ஓகே. வேற்றுமொழி சிம்மாசனம் அரியணை. ஓ மணியக்கா எனக்கு பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டு இப்ப நான் போட்டுட்டான் சரியா சொல்லி குறைச்சிட்டேன். ஓகே. திருத்தியாச்சு. ஓகேயா? உங்களுக்கு அதுல உங்களோட புள்ளி மாறுபடும். ஓகேயா? 2 பேரும் தான் போட்டிருக்கிறோம். ஓகே ஓகே பொறுங்கோ. இப்பொழுது வி 24வது கேள்வி. ஓடியாரனா என்ற ஒரு புள்ளி என்றாலும் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தது. 24வது 1 போகுது. பார்ப்போம். சரி போட்ட இருவரும் பிழையாண்டு. அது இப்ப மாத்திட்டேன். ஓகேயா? ஓகே ஓகே. ஏன்னா முடிந்தது. இணக்கம் ஒழுக்கம் அரியணை சிகக்காய் சிம்மாசனம். இப்ப பாருங்கோ,
அலுமாரி. நெடும்பேளை சரியா? அரி. ஓ ஓகே. இப்போ அடுத்த கேள்வி இணைமொழிக்கு அடுத்தது. விரையிலேயே பொறங்கோ கேள்வி போட இல்லை. நான் இதுக்குள்ள போய் எல்லாம் திருத்தி கொண்டு வந்தேன்னா அது பொறங்குவானா இப்படி என்ன இல்லைங்க. இது 24. சின்ன தவறால பிழைச்சு போ. செய்யாம விட்டுக்கலாம்க்கா. நீங்க ஆ செய்யாம விட்டுக்கலாம், பிறகு பாயிண்ட்ஸ் போட வேண்டியதுதானே. இல்ல அது அதுல போட இல்ல. அது வாணி பிறகு கஷ்டம் இல்ல உங்களுக்கு. அது பிரச்சனை இல்லை, நீங்க இப்ப சரியான உங்களுக்கு கஷ்டம். பரவாயில்ல. இப்ப கேள்வி வந்துருக்குதா? இல்ல வேற இல்ல. ஒரு ரெடியா தட்ட வேண்டி வருமான்றா. 1 3 23 வரைகளை சொல்லுங்க. ஓகே ஓகே நிப்பாட்டும். ஓகே அது போட்டும். ஓகே பாருங்க. முந்தித்தான் வாணி கஷ்டமா எல்லாம் பாக்குறேன். இப்ப கொஞ்சம் எல்லாம் நாங்களும் ட்ரை பண்றதுதான். இது 5 செகண்ட் இருக்கு போறோம். ஓகே சரியா? 2 பேர் சரியா போட்டுக்கிறீங்க. நன்றி. ஓகே பரவாயில்லை. என்ற புள்ளி இதில் ஏற்கனவே புள்ளியால் இதுக்கு மாத்துறது முன்னர் செய்திருந்தோம். இப்ப கஷ்டம் என்றாலும் பரவாயில்ல. ஒரு கொஞ்ச நேரம் வினாக்கடுதான். வி என்ன என்ற ஒற்ற எழுத்துக்கான சொல்லு. பசுமை, விசை, பறவை. வி என்பது பறவை. அடுத்து பீனா என்ற ஒற்றை எழுத்து. பீனா வலி, அழகு, சிறப்பு. வலி, அழகு, சிறப்பு. அழகு, அண்மை, அருகில். அண்மை சரி தவறு? அருகில் சரி. அண்மை என்றால் அத்தகைய, அடைய, தீமை. இதில் 3இல் 1. நான் சரி விளைக்கு போட்டு விட்டேன். ஓகே அண்மை, அருகில், அண்மை. ஆனால் உங்களுக்கு தெரியும் 3 சொல்லி என்னென்ன என்றாலும் அது கிட்ட. இது அண்மை என்றால் தீமை என்ற ஒரு சொல்லி இருக்கிறதா. அருகில், அண்மை. 27வது ஆண் என்பது பசு. உங்களுக்கானது 3 சொல்லி. துணை, ஆடவன், இரட்டை. ஆடவன்,
குழந்தைகள் நாள் 24ஆம் தேதி வர்றது லிபியாவினுடைய கொண்டாடப்பட்டதா, சாம்பியாவினுடையதா, காம்பியாவினுடையதா? இதை நான் வெள்ளிக்கிழமை கேட்கப்பட்ட இருந்த கேள்வி ஆனபடியால் அதே அந்தண்டு கடந்த வெள்ளிக்கிழமை எந்த நாட்டினுடையது என்று பாருங்க. சாம்பியா நாட்டினுடைய குழந்தைகள் நாள். உலக ஆய்வக விலங்குகள் தினம் எப்பொழுது? 24ஆம் தேதி, 23ஆம் தேதி, 25ஆம் தேதி. இது வெள்ளிக்கிழமைக்கானதான யோசிச்சு போவாங்க. 4ஆம் தேதி. அவதானம். மணவாளன், மணவாட்டி. எது சரி தவறு? சரியானது. அவதானம். அவதானம். காம்பியா நாட்டினுடைய குடியரசு நாள். காம்பியா நாட்டினுடைய குடியரசு நாள். சாம்பியா இல்லை. இது எந்த நாட்டிலிருந்து குடியரசு பெற்றது? 1965ஆம் ஆண்டு பிரித்தானியா, பிரான்ஸ், செனகால். பிரித்தானியா, பிரான்ஸ், செனகால். பிரித்தானியாவிடம் இருந்துதான் குடியரசு பெற்றது. 32வது கேள்வி. தலைநகரம் காம்பியா நாட்டினுடைய தலைநகரம். பஞ்சுல், சான் செல்வடோர், யாமோசுக்ரோ. வாய்க்குல நுழையாதது யோசிச்சு பாருங்க. பஞ்சுல். இன்றைக்கு நீங்கள் நூலை பற்றி சிந்திச்ச உடனே இதை பாருங்க. பஞ்சுல் என்பது காம்பியாவினுடைய தலைநகரம். மாறுவதற்கு தான். 133 சிவமணி அக்கா. ஓகே. வஜிதா. வஜிதாவும் கெட்டிக்காரி. மிகச்சிறப்பு வஜிதா. டிஸ்கவரி விண்ணோட்டம் ஹபிள் விண்வெளி தொலைநோக்கிய விண்ணுக்கு கொண்டு சென்றது எந்த ஆண்டு? 1990, 95, 93? 90ஆம் ஆண்டு. 34வது. பலாலி ராணுவ தளம் மீது விடுதலை புலிகளின் விமானங்கள் தாக்குதல் நடத்தினது இந்த ஆண்டு? 2006, 7, 8? ராணுவ தளம் மீது, பலாலி ராணுவ தளம் மீது 2007. அடுத்து 2ஆம் உலக போர் கடைசி நாசி படைகள் பின்லாந்தில் இருந்து வெளியேறின எந்த ஆண்டு? 47, 45, 48? ஐந்தாம் ஆண்டு. 35, 36வது. ஓகே. அவதானம். வேகமா போடுங்க. ஷரீப் தப்புளை கப்பால் வேகமா போடுங்க. தீச்சுவாலை ராணுவ நடவடிக்கை விடுதலை புலிகளால் முறியடிக்கப்பட்டது. 600க்கும் மேற்பட்டவர்கள் பலியான ஆண்டு? பிணிகல என்ற இடத்தில். 90, 2001, 1995? 90ஆம் ஆண்டுதான் ஒரே ஒருவர் போட்டிருக்கிறீர்கள். 1990. இப்பொழுது பார்ப்போம். ஜெயாக்கா 2148 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு. நகுலவதி, உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். 2135 புள்ளிகள். கொஞ்சம் புள்ளி வித்தியாசம்தான். சிவமணி 2128 புள்ளிகள். மிக சிறப்பு. வஜிதா 1802. வஜிதா அந்த இடத்தை விட்டு கொடுக்கவில்லை. மிக சிறப்பு. தர்ஜினி 1517
மிகச் சிறப்பு. சரோஜினியக்கா 1489 வாழ்த்துக்கள். வாணி 1420 புள்ளிகள். ஓஜினி 1364 புள்ளிகள். நேவிசக்கா 1122 புள்ளிகள். பத்மினி 953 புள்ளிகள். ஜெசி 624 புள்ளிகள். புள்ளிகளுக்கு அப்பால் நீங்கள் இணைந்து சிறப்பித்ததுதான் மிக சிறப்பு. மிக்க மிக்க நன்றிகள். சரி பிள்ளைக்கப்பால் நீங்கள் இணைந்து சிறப்பித்தது மிக சிறப்பு. இப்பொழுது உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும் இணைய இருக்கின்றது. பாருங்களா? கேள்விக்கணை வாரம் 669. நான் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். கேள்வி பதில்களும் உங்களுக்கு இணைய இருக்கின்றது. ஓங்கின கை நிற்காது, ஒன்றை பெற்றாலும் கன்றை பெறு. இடியறு கேட்ட நாகம் போல, சுயபுத்தி போனாலும் சொற்புத்தி என்ன போட்டு வேண்டாமா வேண்டாமா. பூமி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 22ஆம் தேதி. சர்வதேச பிரதிகள் தினம் 25ஆம் தேதி, இதே மாசம்தான். உலக மலேரியா தினம் 25ஆம் தேதி. சன்மரீனோவின் தலைநகரம் சன்மரீனோ. நாணயம் யூரோ. அதனுடைய அழைப்பு குறி 378. விடயக்குறி SM. எகிப்து வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு குடியரசு நாடு. அது உலகில 15வது இடத்தில் இருக்கிறது. எகிப்தின் ஜீவ நதி நைல் நதி. வத்திகான் என்ற பெயர் லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. மடமட என மரம் முறிந்தது. அடுத்து சுடு சுடு என எரிந்து விழுந்தான். சொர சொர என இருந்தது தரை. எதிர் இணக்கம் பிணக்கம் சரியானது. ஒழுக்கம் இழுக்கம் என்பது சரியானது. வேற்றுமொழி சீயக்காய் சிகக்காய். அலமாரி நடும் பேழை. சிம்மாசனம் அரியணை 3 சுழி. வி என்பது பறவை. பி என்பது அழகு. அண்மை அருகில் உங்களுக்கானது அண்மை என்றால் தீமை. அடுத்து ஆண் என்பது பசு 3 சுழி. ஆண் என்பது ஆடவன். குழந்தைகள் நாள் இது 24ஆம் தேதி ஷாம்பியாவில் கொண்டாடப்பட்டது. உலக விலங்குகள் தினம் 24ஆம் தேதி, அது வெள்ளிக்கிழமை கடந்த வாரத்தான். மணவாளன் மணவாட்டி. குடியரசு நாள் காம்பியாவின் உடையது. அது பிரித்தானியாவிடமிருந்து குடியரசு பெற்றது. காம்பியாவின் தலைநகரம் பஞ்சூல். டிஸ்கவரி விண்ணோட்டம் விண்வெளி தொலைநோக்கி விண்ணுக்கு சென்ற ஆண்டு 1990ஆம் ஆண்டு. பலாலியில் உள்ள இராணுவ தளம் விடுதலை புலிகளால் 2007ஆம் ஆண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. 2ஆம் உலக போர் பின்லாந்தில் அது 1945ஆம் ஆண்டு. தீச்சுவாலை அது இராணுவ நடவடிக்கை நடத்த பெற்றது 2007ஆம் ஆண்டு. அவ்வளவுதானே கேள்வி? எல்லா கல்வியும் விட்டது. ஓகே. இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. அந்த ஆடவன் என்பதுக்கு துணை என்றும் போட்டிருந்தேன். ஆனால் அதுவும் ஓரளவுக்கு துணை என்பது நாங்கள் துணைவர் என்று சொல்லுகிறோம். துணை என்பது நான் போட்டிருந்தேன். ஆனால் துணை என்றால் பெண்ணும் ஒரு துணை என்று எடுத்துக்கொள்ள. ஆணுக்கு பெண் துணை, பெண்ணுக்கு ஆண் துணை. ஆனால் ஆடவன் என்று வரும் பொழுது அந்த துணை என்று துணைவன் என்று போட்டிருந்தால் அது சரியாக இருக்கும் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இல்ல அதான் சரி, அதான் டவுட் இல்ல தானே. ஆடவன் துணை பெண்ணும் வரும் ஆணும் வரும் தான். நீங்க போட்டது ஆடவன் தானே.
அப்பதான் சரி. நான் பார்க்கிறேன். ஓகேயா? சூப்பர். இப்பொழுது நான் நேரத்தை கருதி கண்டு 4 நிமிஷம் நீங்கள் கடகடண்டு யாராவது ஒருவர் சொல்றதுக்கு முயற்சி செய்து பாருங்க. ஒருவர் சரியாக 2ம் இணைத்தீங்களா 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்றதுக்கான சந்தர்ப்பமா? ஓகே. நீண்ட பகல் குறுகிய இரவுகளை கொண்ட மாதம் தியதி அது எப்பொழுது வர இருக்கின்றது? நீண்ட பகல் குறுகிய இரவு, இது உங்களுக்கான முதலாவது. மீண்டும் திருப்பிய சொல்றேன். நீண்ட பகல் குறுகிய இரவு, இது நீங்கள் எல்லாம் அறிந்த கேள்விதான். அடுத்தது இன்னும் ஒரு கேள்வி அதுல வேற. கோள்களை சூழ வளையங்கொண்ட கோள்கள், கோள்களை சூழ வளையங்கொண்ட கோள்கள் எந்தெந்த கோள்கள்? நீங்கள் எத்தனை எந்தெந்த கோள்கள் என்று சொன்னால், சரியாக சொன்னீங்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த புள்ளியை பெறுவீர்கள். அமைதியாக ஆறுதலாக சொல்லுங்கள். கடகடன்று சொல்லிக் கொண்டு போனால் விளங்காமல் பிறகு நின்று சண்டை பிடிக்காமல் அமைதியாக சொல்லுங்க. திருப்பி இருக்கா கேள்வி சொல்லுவீங்களா? கோள்கள் இருக்கிறதல்லவா, கோள்கள். ஓமாம். அதை சுற்றி கோளுக்குத்தான் வளையம் இருக்கிறது தானே? வளையம் வளையம். ஓமாம் தெரியும். வளையம். வளையம் கொண்ட கோள்கள் எத்தனை? எந்தெந்த கோள்கள்? கேள்வி. நீண்ட பகல் குறுகிய இரவு கொண்ட மாதம் எந்த தேதியில் வர இருக்கிறது? இன்றைக்கு 28ஆம் தேதி. ஓகே, முன்னுக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சரி. 2க்கும் உங்களுக்கான இது இனி வரப்போறது முன்னுக்கு சிந்தியுங்கள். ஓகே, நான் சொல்லி பார்க்கட்டா? ஓமா நகுலவதி கடை நீங்க சொன்ன பிறகு சொல்லுங்க மற்றவை. ஓகே, டிசம்பர் 21ஆம் தேதி என்று சொல்றேன் முதலாவதுக்கு. ஓகே, மற்றது எத்தனை கோள் சொல்லணும்? அதான் நான் சொல்ல இல்லை. நீங்கள் எத்தனை உங்களால எத்தனை எத்தனை என்று சொன்னா சரி, சொல்லுங்க. நான் சொல்றேன் சனி, ஓகே, நெப்டூன், ஓகே, மற்றது ஜூரஸோ ஜூப்ரஸோ ஜூரனஸா? ஓ, அதையும் புதனையும் சொல்லி பார்க்கிறேன். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தவர். நீங்க கேட்டது நீண்ட பகல் குறுகிய இரவு தானே? குறுகிய இரவு. ஓகே நைட். ஓகே, நான் சொல்றேன் நீண்ட இரவு. நேரம் மாறிட்டு தான், ஆனால் மார்ச் வரப்போறது. இப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த மாசத்தை தவிர்த்து இனி வரப்போறதே சிந்திங்க. ஜூன், ஜூலை. ஓகே, நான் ஜூலை மாசம். இது வந்து சனி, வியாழன், செவ்வாய் சொல்றேன். நடேசன் சொல்றேன். பாருங்க. வாணி எத்தனையாம் தேதி என்று சொல்ல முடியுமா? ஜூலை சொல்லுங்க. 21 சொல்றேன். ஓகே, சரி, ஒரு நிமிஷம். நீங்க நீண்ட பகலா நீண்ட இரவா கேட்ட? நீங்க பகலாம் இப்ப பாருங்க, நான் எழுதி போட்டு சொல்றேன்னா திருப்பி கேள்வி சொல்றேன். பாருங்க, சனி வாணி சொன்ன பதில சொல்லுங்க. சனி, செவ்வாய், வியாழன், வெள்ளி. மாசும் வியாழன். என்ன வியாழன்? ஓகே. வச்சுக்கொள்வோம் அப்படி. இது இருக்கா சொல்லிட்டு பகல் நீண்ட பகல் பதில சொல்லுங்க. நீண்ட பகல் ஜூன் 21,
மற்ற குறுகிய இரவு ஜூன் மாதம் 20 ஜூன் 20-21 வர்றேன். இல்ல, இங்க செல்வி ரெண்டு சொல்றீங்க. ஜூன் 20. ரொம்ப வாரம் அக்கா குரணைக்காரங்கோ. இப்ப நீங்கள் ஜூனும் ஜூலையும் சொல்றீங்க. ஜூன் மாதம் 20 நீண்ட பகலைத்தான் நான் சொல்றேன். இப்ப கேக்குதா? கேக்குது, எனக்கு அது புரிய கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்கள் வந்து நான் என்ன பாருங்கக்கா, நீங்கள் என்ன உங்க அங்க விட்டு என்ன பாருங்கக்கா அவருக்கா, நான் கேக்குறதுல வந்து நீங்க சொல்றீங்க 2 பதில் ஒன்றை சொல்லுங்க. ஜூன் 20 ஜூலை 20 சொல்றீங்களா ஏற்றுக்கொள்வதுக்கு? ஜூன் 20. ஜூன் 20. ஓகே. செல்வி சொல்லுங்க. கோள்கள்ல மற்ற சுதான சனிக்கிழமை சனியை சொல்லி பார்க்கணும். சனிதான். அக்கா அடுத்தவ தயவு செய்து சத்தம் போடாதீங்க. அக்கா நீங்கள் சொல்ற இதா சொல்லுங்க. சனி சொன்னது, சனி சொன்னீங்க, வேற என்ன? வளையம் சனிதான் மட்டும் சொன்னேன் நான். வணக்கம் செல்வி அக்கா. ஓகே. சிவமணி ஜூன் 21 சொல்றேன். நீண்ட பகல். ஜூன் 21. கிரகங்கள் வந்து சனி, வியாழன், யுரேனஸ், நெப்டியூன் சொல்றேன். சிவமணி என்ன மறுபடியும் சொல்லுங்க. சனி, வியாழன், யுரேனஸ், நெப்டியூன். நான் பத்மினி கமலாந்தன். பொறுங்க. பத்மினி சொல்லுங்க. முதலாவது நீண்ட பகல் 21 ஜூன். எத்தனை? 21 ஜூனா? ஆமாம். சொல்லுங்க. அடுத்தது கோள்கள், அதுகள் வந்து சனி, வியாழன், யுரேனஸ், நெப்டியூன். சரோஜினி. பாருங்க. சரோஜினி சொல்லுங்க. நீண்ட பகல் குறுகிய இரவு கேள்வி சொல்ல வேண்டாம், பதில சொல்லுங்க அக்கா. ஜூன் 21. ஓகே. மற்றது சனி, ஓகே, வியாழன், ஓகே, நெப்டியூன், யுரேனஸ். யுரேனஸுக்கு வளையம் இருக்குதா? ஓகே. அடுத்தவர் சொல்றேன். சொல்லுங்க அக்கா. ஜூன் 21 சனி, வியாழன், அக்கா மெல்லமா சொல்லுங்க. பாருங்க. சனி, வியாழன், நெப்டியூன். ஓகே. வணக்கம் செல்வி. சொல்லுங்க லோஜினி. வளையங்களை கொண்ட கோள்கள் வந்து சனி, வியாழன், யுரேனஸ், நெப்டியூன். சனி, வியாழன், யுரேனஸ், நெப்டியூன். யுரேனஸுக்கு இருக்குதா வளையம்? இருக்குது, கண்ணுக்கு தெரியறேன்னு சொல்றேன். கண்ணுக்கு தெரியாமல் அந்த வளையங்களை இருக்குதுன்னு சொல்லினோம். என்னண்டு அது இதுகள மாதிரி வெளிப்படையா இல்ல. மற்றது ஜூன் 21. வணக்கம் அக்கா. சொல்லுங்க வஜிதா. 21 ஜூன் பகல். 21 ஜூன் ஓகே பகல். அடுத்தது வியாழன், பூமி, அந்த நெப்டியூன், யுரேனஸுக்கு வளையங்கள் இருக்குது, ஆனா வழியால கண்ணுக்கு தெரியாண்டு இருக்கிறது. அதான் நாம் கேட்கல. நெப்டியூன் 5 வளையங்கள் உள்ளது, பூமியும் இருக்கிறது வளையங்கள். இப்ப நீங்க சொல்லுங்க. வியாழன், நெப்டியூன், மற்றது பூமி இருக்குது. பூமிக்குள்ள வளையம் இருக்கா? போட்டு இருக்குது வளையங்கள் உள்ளது. பூமிக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். அங்கட வளையம் இருக்கிறது யமதர்மராசாண்ட வளையம் தான் இருக்குது. சொல்லுங்க. பூமி அப்ப இருக்குது, அதுல பார்க்க குழப்பதான் இருக்கு. செவ்வாயா இருக்கிறது. 5 தான் போட்டிருந்தது. செவ்வாயா? செவ்வாய் தான் நினைக்கின்றேன், மறந்து போயிட்டேன். செவ்வாய்டா மார்ஸா? மார்ஸுக்குள்ள வளையம் இருக்குதா?
8 கோள்கள்ல ஞாபகம் இல்ல. அப்ப நீங்க எடுங்க அதுங்க. ஓகே, வாழ்த்துக்கள். வெள்ளிச்சோதரியா சொல்லுங்களா? சரி, அடுத்தவர் எல்லாரும் சொல்லிட்டீங்களா வந்தவர்கள்? வாணி, ஜெயாக்கா, சிவமணி, பத்மினி, சரோஜினி அக்கா, நீவிசக்கா, லோஜினி, வஜிதா. இதுல யாரு ஜெசி, தர்ஜினி, உங்களால முடியுமா சொல்ல போறீங்களா? ஜூன் 21 தான் எனக்கு தெரியுமா சொல்லி மற்றது சரி, கூட்டோட கைதாயம் போறதானே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது சொல்லி அதான் சொன்னான், கூட்டோட கைலாயம் போங்கண்டா உங்களுக்கு வாங்கி இருக்கும். சொல்லுங்க. 5 புள்ளி 10 புள்ளி இழக்காமல் சொல்லி பாருங்க. செல்வி, நான் மாறி அது முதலாவது பொறுங்க, நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது. சைலண்ட் ப்ளீஸ். கூட்டோட கைலாயம் பூமி என்று சொல்றேன். தர்ஜினி, எனக்கு தெரியாது செல்வி. ஐயோ கடவுளே, சனி 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 வருது. வஜிதா வாய முடிக்கொண்டு இருக்கணும். 3 வளையத்தை நினைச்சு சும்மா சொல்லி பாருங்க. அப்போ சனி சனி. மற்றது சப்போஸ் சனி. மற்றது 2 சொல்லுங்க, சும்மா வந்து சொல்லுங்க. வியாழன் சொல்லுங்க. புளூட்டோ கொடுக்க கூடாது. புளூட்டோவை சொல்லுவா. புளூட்டோ. ஐயா, இப்ப அது புளூட்டோ டொபியா போச்சுது. நாட்டில இருந்தா டொபியா இருக்கலாம். வாழ்த்துக்கள். இப்ப பாத்துக்கொள்ளுங்க. யார்? நகுலவதி. வணக்கம் ராஜினி, சொல்லி பாக்குறேன். சொல்லுங்க, சொல்லி பாக்குறேன்னு சொல்லாம சொல்லுங்க. நான் கேட்டேன் கேள்வி. 2வது கேள்வி அந்த கிரகத்துல கேள்வியை மட்டும் சொல்லுங்க. என்ன விளங்கல? கிரகத்துல கேள்வியை மட்டும் சொல்லுங்க. கோள்களோட கேள்வி. சனி வருது. வளையம் இருக்கிறது. வளையம் இருக்கிற கோள்கள் எத்தனை கோள்கள்ல வளையம் இருக்குன்னு கேட்டேன். நான் அத இதுக்கு முதலாவதுக்கு ஜூன் 21. ஜூன். ஓகே. வியாழன், சனி. ஓகே. யுரேனஸ். 3 தான் தெரியும். மற்றது நெப்டியூன் இல்லையா தெரியல. நன்றி. ஆனால் நான் வச்சிருக்கிற பதில யுரேனஸுக்கு வளையம் இல்லை. ஆனால் நான் மீண்டும் ஒரு தடவை பார்க்கின்றேன். சரியா? சரி நகுலவதி, இது உங்களுக்கான நேரம். நீங்கள் என்ன சொன்னீங்களம்மா? என்ன விளங்க இல்லையா? என்னன்னு சொல்லுங்க. என்னண்டா, நான் மாறி நீண்ட பகலுக்கு நான் நீண்ட இரவு மாறி சொல்லிட்டேன் டிசம்பர். அது பரவாயில்ல, அதுல ஒன்றுமே இல்லை. நான் பதில் சொல்ல வந்தேன். நோ ப்ராப்ளம். அது டிசம்பர் 21 அது சொன்னாங்க. அது இல்ல இது சொன்னாலும் ஜூன் 21 என்பது சரியான பதில். ஆமாம். சரியக்கா. ஓகே, சொல்லுங்க. சொல்றேன் நான். சனி வியாழன். பொறுங்க. அவர் பதிலை சொல்லட்டும். நேரம் உங்களுக்கு பின்னால உங்களோட நேரம் தான் போகுது. சரி, அவர் சொல்லுவார் பதில்களை. சொல்லுங்க. நீங்க நான் சொல்றேன் பாருங்க. இப்ப முதலாவதுக்கு ஜூன் மாசம் 21ஆம் தேதி என்பது சரியான பதில். நீண்ட பகல் குறுகிய இரவு வருவது ஜூன் மாசம் 21ஆம் 3 மாசங்கள் தான். ஆமா, நீங்கள் யோசிக்கல வாணி. 21 சரி. இல்ல சொல்லாதான் சொன்னா. ஆனால் ஜூன் தானே அது வரும். அடுத்து சனி அதுல இருக்கிறது கோள். அடுத்தது வியாழனிலும் இருக்கிறது. வஜிதா சொன்ன பூமியில இருக்கிறண்டா அது ஜமதர்ம கோள் தான் வரும். அது இல்லை. நெப்டியூன்ல இருக்கிறது கோள் வளையம். மற்றது யூரனஸ்ல இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். நான் மீண்டும் ஒரு தடவை ரீசெக்கிங் செய்து போட்டு தற்சமயம் இருந்தால் நீங்கள் குறிப்பிட்ட புள்ளியின் அடிப்படையில் உங்களது புள்ளிகள் சேர்த்து கொள்ளப்படும். இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்து, வஜிதா முகமட் இந்த இடத்தை எனக்கு விட்டு தந்த உங்களுக்கு மிக்க நன்றி. வாணிமோகன், உங்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்து மீண்டும்
வெள்ளிக்கிழமை சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம் அன்புறவுகளே. நன்றி வணக்கம் மணி. மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வரைகின்றது கேள்விக்கானைகள் செல்வி நித்யானந்தன் துவப்படைந்த நேரம். நன்றி வணக்கம். வஜிதா ரெடியா? ஆமாம், ரெடியாக இருக்கிறேன். சரி.